தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க லாவண்யா. வணக்கம் ஜனனி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்திருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தமிழகம், காரைக்கால், புதுவை ஆகிய பகுதிகளிலே மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையிலே அடுத்த 3 மணி நேரத்தில் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. வானம் இருண்டு காணப்படுகிறது. ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது முதல் மழை பெய்து வருகிறது. அதிலும் அவ்வப்போது சாரல் மழையானது பெய்து வருகிறது. அடுத்தடுத்த மழைக்கான அறிவிப்பில் சென்னை ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மேலும் வடகிழக்கு பருவமழையை காட்டிலும் அதனைத் தொடர்ந்து இப்ப நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் ஒரு மிகப்பெரிய மழையை, அதிகளவிற்கான மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த வருடம் பெய்த வடகிழக்கு பருவமழையை விட இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஜனனி, லாவண்யா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.